வணக்கம். மீதம் இருக்கிற இட்லியை எப்படி நம்ம ஒரு வேறு மாடலாக சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா எப்படி செஞ்சால் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோசைகளில் சூடானோன்னா வெங்காயத்தை நல்லா தேய்ச்சிக்கணும். அப்போ தான் கல்லில் தோசை ஒட்டாது. தோசை கல்லில் எண்ணெய் தடவி வச்சு அந்த கட் பண்ணி வச்ச இட்லியை அது சதுர வடிவத்தில் என்ன உங்களுக்கு மாடல் கிடைக்குதோ அதே மாதிரி வச்சு இந்த பாருங்கள் ஒரு பாக்ஸ் வடிவத்தில் வச்சுட்டோம். அதன் பிறகு இந்த மாவு இட்லி மாவு எடுத்து லைட்டாக அதில் ஊற்றி அவ்வளோதான் ஊற்றி எடுத்து லைட்டாக தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இது மேலே முட்டை மேலே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நாங்கள் முட்டை போடாமல் சும்மாவே போடுறோம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இந்த சின்ன குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. அதுங்களை போட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷில் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு மாடல் இது சும்மாவே அது மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி தனித்தனியாகவே செய்கிறது. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெய் போட்டு செஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.